மானுக்க பார்த்துருக்குடா. இல்லை நீ கரெக்டாக செட் பண்ண பண்ண கீழே போட்டு போன இல்லை உங்களுக்கு பிடிக்காத கலந்துருக்கேன் பரவாயில்லையா பிடிச்சி ஆமாம் ஓகே ஓகே நேராக வச்சா ஊந்துருக்கு. அப்போ கொடுங்க கரையில மேலே பிடிச்சிக்கோங்களா அதை பிடிச்சிட்டு கொடுக்க மாட்டேன்றீங்க அதனால எனக்கு பிடிக்காதுன்றத நீங்க ஏங்க குடிக்கிறீங்க இதை வீட்டு குடிக்கிறது யாரெல்லாம் டேஸ்டினே அது சிம்பிளா வந்து கொஞ்சம் உப்பையும் லெமனையும் வாங்கி வந்து கொடுத்துட்டா முடியும். அதுதான் அது அந்த சால்ட் கண்ணு உடம்புனா பிடிக்காது. இங்கிருந்து அங்க நீங்க இங்கிருந்து அங்க நீங்க இங்கிருந்து அங்க அங்க அந்த அதுல தட்டி நிப்பாட்டி நின்றோம் பால். ஆனா போல் நான் பயமா போறேன். நீங்க வரலையா அன்னைக்கு பவுலர் மாத்தி விட ஆள் இல்ல, நீங்களும் இல்ல, இன்னொருத்தர் யாரோ பார்ட் டைம் பவுலர் இல்ல, அதோட ஒரு ஓவர் போட்டேன்னா 6 பால் ஸ்டம்புக்கே போட்டேன். ஒயிட் போடாம போறீங்க இவ்வளவுதான் குவாலிஃபிகேஷன் இவ்வளவுதான் வேணாம் சொல்லி ஒயிட் போடாம போறாங்க பாஸ் காசா போற பாஸ் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்படி பார்த்தா நீங்க முன்னாடி ரெகுலர் போடுவாங்க அப்படியா? இதே பேஸ் கிடையாது, அந்த பேஸ் கம்மி யார் போடுவா அவர் நல்லா போடுவார். கொஞ்சம் போடுவார் அவர் வந்து ஃபர்ஸ்ட் 2 பால் 2 ஓவர் பேஸே போடல, கரெக்ட்டா வந்தது. மூணாவது ஓவர் வந்து இல்ல கொஞ்சம் பேஸ் ட்ரை பண்ணனா ரொம்ப விலகி நின்னோம்னா ஸ்டம்பில் அடிக்கலாம்னு ட்ரை பண்ணா அது மேல போயிடுச்சு அந்த ஸ்டம்ப். ஐயோ எத்தோனையா போயிடுச்சுல. எதிர்பார்க்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் பால் எதனா இப்போ இந்த பால் போட சொல்லுங்க பரவாயில்ல, அது எதிர்பார்க்க மாட்டாங்க திடீர்னு அது போய் எங்க அந்த கிரவுண்டு நான் அவரே நீங்க சொன்ன மாதிரி அவர் எதிர்பார்த்தா வளைச்சடிச்சிருப்பாரு. எதிர்பார்க்கறனால தான் ஃபர்ஸ்ட் பால் யாரும் அவ்வளவுதான் அது இல்லாம நல்ல பால் வந்தாலே ஃபர்ஸ்ட் பால் நிறுத்துவோம் தான் நினைப்பாங்க. அதை வச்சு ஒரு பால் தள்ளிடலாம். புது பால் சொல்லி ஒரு பால் நிறுத்துவாங்களா? இதே பால் போட்டு எங்க பறக்கலாம் 10 ஓவருக்கு ஒன்றும் இல்லை, 10 ஓவருக்கு 70 நிமிஷம் தான் ஒன்று. 12 ஓவருக்கு கொஞ்சம் நல்லா ஞாபகம் இருக்காது. அதே மாதிரி 16 ஓவருக்கும் அது வரைக்கும் ரன் பால் தான் போயிட்டு இருக்குது. நானும் பிரவீனா இறங்கணும் போயிட்டு என்ன உங்களோட ஜாக்கிரி கிடைக்கிறாரு. அவன் ஊர்ல போச்சா 17 23 என் ஊர்ல ஒரு 6 தான். இல்ல இல்ல நீங்க எப்போதும் நீங்க போடுற மாதிரி போடவே மாட்டீங்க, ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடவே மாட்டீங்க. உங்க ஸ்டெம்ப் டு ஸ்டம்ப் தான் போட்டு 2 ஓவர் 40 பால் 20 போயிருச்சு. 20 சொந்த மாதிரி அடிக்கிறீங்க. அருண் பேட பண்ணிருங்க அதுக்கும். அருண் பார்த்தா இனி நீ 5 ஓவர் போடு. வெயிட் பண்ணுங்க. இல்ல அவரு பாட பண்ணிட்டோம். இல்ல 3 பேர் இருக்கீங்க. அப்படி சொல்றீங்க. சார்ஜ் தான் நெக்ஸ்ட் 2 பேர் 2 பேர் இருக்கீங்க. சரி அப்ப பண்ணட்டும் ஏதோ ஒரு டேய் அந்த பேட்ஸ்மேன் அடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீ முடிச்சிட்டாரு. அதான் ஒரு குட் கேப்டன்சி சொல்லிட்டு இருக்க அவரை. ஆயில் சீசன் பண்ணி வச்சிருக்காரு. ஆயில் சீசன் ஜிஎம் எடுத்து பாருங்க. அந்த ஜிஎம் அவர் சிஆர்டி ஆடுவார். இல்ல இது வெயிட் கம்மி. ஆலா மனோஜ் ரிலாக்ஸ் ஆடுங்க. பால் நின்னு வருது பேசலாம். அடிக்க போய் இல்ல ஒரு சில பால் பிச்சர் சுற்றும் போத மாதிரி இருக்கு. பரோட்டா காஜி விக்கா சாப்பியா இந்த ஒரு வாய் எடுத்து வந்தா எனக்கு ஒத்துக்காது. நீங்க வேற பேஷண்ட் அதுமா பரோட்டா 3 எடுத்து வாங்கி இல்ல இது கேஸ் போல தான் குடிப்பேன். இது கேஸோட குடிச்சோம்னா வயிறு அந்த ஒரு பிரச்சனை மட்டும் இருக்கு. வயிறு பிரச்சனை
கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸும் டீ பரோட்டா அந்த 3 பிரச்சனையாக இருக்குது. மூணுமே கேட்டுக்கலாம். ஒரு 3 நாள் சாப்பிட்டு வச்சுக்கோங்களேன். 3 நாள் பண்ணோம்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் அளவாக போயிடும். டீ மட்டும் எக்ஸாம்பிள் அது லைட்டாக டீ வந்து ஒரு 5 டீ வந்து ஒரு 5-6 நாள் தொடர்ந்து கொடுத்தோம்னா லைட்டாக பேச வரணும். அப்படின்னா அவர் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் மாதிரி ஆடுவார். லூஸ் பால் போடாமல் பண்ணிட்டு இல்லை இல்லை அவரு இளையாவோட ஃபர்ஸ்ட் விக்கெட் கோல்டு நானும் எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலாக அவர் ஃப்ரண்ட்ல ஆடுறாரு. ஒரு மாதிரி இந்த மாதிரி சைக்கிள் டிஸ்பிளே அடிச்சு அடிப்பாங்க தெரியுமா? அதுக்கு ட்ரை பண்ணாரு. அதுக்கு ஃப்ரண்ட்ல போய் டிரைவே ஆடுறாரு. அட்லீஸ்ட் விக்கெட் கிடைச்சது பெருமை போறீங்களா? விக்கெட் போய் டிரைவ் அடிக்கணுமா? ஆசா பொறுமையா இல்ல. இதோ பார்த்துக்கோங்க. இவர் தான் ராஜு. ஒரு ஓவருக்கு 23 ரன் கொடுத்தாரு. இவர் தான் அந்த 23 ரன் கொடுத்தாரு. ஐயோ இதை பார்த்து வர மாட்டேங்க. அவர் ஃபுல்லாக எடிட் பண்ணாமல் போடுவார். நீ ஆடினே இருக்க. பேசல இல்லை, நான் லக்கில் ஆட்டேன். நீ கீழே ஆடுறீங்க. இல்லை அவர் வளைக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படியா? தூக்கி போட்டு ஸ்ட்ரைட்ல மட்டும் ஆடுங்க. அங்கேயே அடிங்க. 30 பால் ஆடிட்ட பிறகு 6 ட்ரை பண்ணுங்க. 4 ட்ரை பண்ணிட்டாங்க. ஒரு 10 ரன் அப்புறம் பீட் ஆரம்பிச்சோன்னா பெரிய பேட்டிங் ரன் ஒரு ரன் போ. இது ஃபோனுண்ணா. யார் இது ஃபோனு? அவர் யாரு? நாளைக்கு 10 மணி மேட்ச். கன்ஃபார்ம் பண்ணாத வந்துரு.
இல்ல இது வந்து நீ தான் போட்டியா ஐயா கரெக்டா இருக்குமா யார் அடிச்சது சால்சா பூரா இந்த சைடு லெக்ல வந்த மாதிரி இருந்தது ஒரு லைஃப் தெரியல. ஆமா அது கையில பல்ச்சு நடிச்சிட்டாரு. அது கஷ்டம் தான். ஏய் வைடு போட்டாங்களே வைடா வந்துச்சு 10. இது இல்ல நான் தப்பாட்டேன். நான் லெக்ல கண்ட்ரி ஆட்டேன். ஏய் போடுறா. ஏய் நோ பால் ரே வைடே நோ பால் ஏய் டாக் குட் ப்ளே டேவோ. ஐயோ கம் ஆன் சார்ஜ் யூஸ் பண்ணலாம் ஃபீட். ஸ்விமிங் பூல்யா இந்த ஏரியா தான் ஃபேமஸ். அது பாருங்க இந்த டைம் தான் மூமென்ட். போல ரன் 4 போக மாட்டேங்குது ராஜ். ஆடா நீ தான் போவொண்ணே சின்ன போகண்ணே ராஜ் இதுல கிளியர் பண்ண சைடுல போகுது ஸ்ட்ரைட்டா போகுது. இந்த பக்கம் போல அப்பனா நீ இந்த பக்கம் அங்க அடிங்க பாப்போம். அந்த ஃபீல்ட் வாலே போன் போயிடுது. ரன் ஒன் மோர் பவுண்டரி யாக்கிங்ல என்ன அடிக்குமா நீங்க யாக்கட்டா ட்ரை பண்ணீங்க தெரியுது. ஆனா லைன் ஜஸ்ட் ஒரு கிக். ஏய் அரந்தே நான் ஓடுறா ஹீரோ தான் நான் போறீங்க. அது 1 ball 6 runs இருக்கும்போது நான் இறக்குறேன். அதானே பேட்டிங் எட வந்து அம்மா 9th நான் செகண்ட் ஆடவே இல்லையே. ஆடவே இல்ல அத சொல்லிட்டீங்க. லாஸ்ட் பால் சிங்கிள் போயா நிக்க போறாரு அவர் ஜட்டிங்களுக்கு கம்மாக்குறாரு நிக்கிறாரு. இப்போ மட்டும் எப்படி நிக்கிறாரு வேற வருது. சார் பேட்டிங் சார்ஜ் ஏய் என்ன வேணா கிரீஸ் வெளிய போயிருந்தீங்கன்னா ஆமா நம்மளுக்கு ஓடி வந்துரும். 2 ஸ்டெப் வெளிய போயிட்டு அப்புறம் தாஸ் நல்லா வந்து படிக்கு பொறுமையாலாம் சீனா தோல்ல ரெண்டு அப்படி அது எல்லாம் லாஸ்ட் ஓவர்ல வந்துச்சு. லாஸ்ட் ஓவர் இல்ல பிரவீன் பல்டி நல்லா பால் அடிக்கிறது பேசுறாரு. அவர் ஃளைட் ட்ரை பண்ணாரு. எல்லாம் வந்து எங்கேயோ போகுது. அதனால ரிப்போர்ட் அடிச்சு தூக்கி போடலாம் பார்த்தா அதுவே வந்து போய் தான் போடாது. எல்பி நினைச்சேன். எல்பி அவுட் கொடுக்கல. ஷாட் ப்ரோ லவ்லி ஷாட் ப்ரோ சரியான ஷாட். வெயிட் பண்ணி கரெக்ட்டா கிட்ல போட்டு ஆடுறாங்க. ஏய் கிளம்புறீங்களா? சேனா கிளம்பலையா? 10 மணிக்கு கிளம்புறீங்க.
என்ன அவசரம்? 10 மணிக்கு கிளம்புனா எல்லாரும் கிளம்பிடுவாங்க. 2 பேர் இன்னொரு ஆள் யாரோ இருந்தாங்க. கண்டியண்ணா பரவாயில்ல அப்புறம் அடுத்த மேட்ச் பண்ண முடியும். போன வாட்டி டைமுக்கு போனா இந்த மேட்ச் வந்தேன். Juice and snacks available at Marker Room. பாய் வரும் ஏனே தெரியல கீழே பட்ட மாதிரி இல்ல பிச்சு இல்ல அவன் புடிச்சிட்டாரு கீப்பர் புடிச்சிட்டாரு ஆனா அது கீப்பர் புடிச்சிட்டான் டேய் படா லூசே கீழே பட்ட மாதிரி இல்ல இல்ல ஆர்குமெண்ட் படலன்றத ஆர்குமெண்ட் கீழ விட்டு பிடிச்சது ஆர்குமெண்ட் படலன்றத ஆர்குமெண்ட் ஆடுகாடு புல்லாடுங்க ஜெய் ஜெய் ஐயோ சாவின மாதிரி ஞாபகம் சாவி இல்லாம வண்டி ஓட்டணுமே. ஐயோ வண்டி ஆன் ஆயிரணும். இந்த காட்டுக்குள்ள அங்கேயே வரணும். ஜி பைக் சாவி எகிரிச்சு ஜி வெளில எகிரிச்சு பட்டோன்னா அதே பேசி பட்டுச்சா பட்டுச்சா ப்ரோ? படல நீங்க வைக்க வேண்டியதானே அம்பேத்கர் கேட்டா சொல்ல வேண்டியதானே கேட்க வேண்டியதானே அவுட் சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் யாரு அஜித் சிங் நீ பேசி அவுட்டுங்க பேசி சொல்லிட்டாரா? படல அண்ணா பவுலர்ல படல ஓடு தான் போட போறேன் ரெக்வெஸ்ட் ஆர்டர் நம்ம என்ன ரெக்வெஸ்ட் பேட்லயே படலையா பேட்ல படல கையே தூக்கல மைண்ட் பூராமே கேட்ச் போட்டானான்றத மாத்திட்டே இருந்துட்டு உடனே அவுட் குடிக்கிறான்னு தான் பாருங்க. ரைட் வா 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 போகாதே ஏய் போங்கடா போடுறா அது பவுண்டரியா பவுண்டரி 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 இந்த இடத்துல பவுண்டரி போடுறது ஆமாங்க இந்த இடத்துல அவர் பவுண்டரி வந்துட்டாரு நம்ம ஃபேன் பண்றோம் பெருசாவும் இருக்கும் அதே நேரத்துல பவராவும் அடிக்கும். ஏய் வேற எந்த பக்கம்னாலும் பேட் ஈஸியா போட்டாச்சு நம்ம டைமிங் பண்ணோம் ஒண்ணும் வர என்னடா இது கருமம் நீ அங்க பேட் திருப்புறீங்க ப்ரோ அதை ட்ரை பண்ணுங்க. நம்ம பண்ணது ட்ரை பண்ணி பாருங்க. ஐயோ இது போறா ஃப்ரண்ட் லெக் போட்டு அவ்வளவுதான். ஃப்ரண்ட் லெக் போட்டு ஃப்ரண்ட் லெக் வைக்கும் போதே ஃப்ரண்ட் லெக்ல அங்கிட்டாருனா லெக்ல ஜெய் கிட்ட அதேதான் கால் நின்னு வருதுங்க பேசிக்கலாம் போவாதீங்க யாருமே இதுக்கா நான் 20 பால் போட்டேங்க என்னாச்சு எப்படி ஆச்சு லீடிங் ஆச்சு இங்கிட்ட வந்துச்சு அங்க லெக்ல தான் தள்ளாரு. எங்கேயோ போட்டு எப்படியோ அது போல சரி ஓகே ரெண்டு பேரும் கெட்டுவோம். பவர் அந்த விக்கெட் போயிட்டே இருக்கும் போது ஜெய் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணு ஜெய் சார் ஹால்
இருக்குங்க. நீங்க அந்த பக்கம் தானே அடிச்சீங்க, எப்படி இந்த பக்கம் வந்துச்சு? ஏங்க பால் நின்னுதாங்க வருது எல்லா பாலுமே. இந்த பேஸுக்கு ஃப்ரண்ட் ஃபுட்டே ஈஸியா போறேன், என்ன சொல்லுன்னு தெரியல. அதுலயே அவுட் ஆயிட்டு வந்துருக்கீங்க. அதுதான் சொல்றேன் நான். கேவலமா இருக்கு. கஷ்டமா கூட தான் ஆடுவீங்க அப்போ. இல்லடா, கஷ்டமா போட்டு ஆடுறாங்க, பரவாயில்ல. அவர் சக்குன்னு சொன்னாங்க. சக்கெல்லாம் மறந்துருங்க. இல்ல நான் கேட்கல. இதெல்லாம் வேணாங்க. சக்கு வந்து தெளிவா தெரியும் பாத்தீங்களா, அவங்க சொல்லலாம். அது இல்லாம பவுன்ஸ் போடுறது, செம்ம ஃபாஸ்டா போடுறது, அப்படி போட்டா இல்ல இது ஓகே தான். போனா இன்னொன்னு ஒன்ஸ் நீங்க சக்கி யோசிக்கிறேன், அவர் கையே தான் மறந்து. இல்ல நான் இந்த பால் நான் அடிச்சிருப்பேன். அவர் அடிக்காதே. இதுல இருக்கா? மூணா போச்சு மனோஜ். நானு நீங்களும் அடிச்சிருக்கலாம். இது வந்து ஹால் இது உங்களோட விக்கெட். இல்லைங்க இது படவே இல்லை. இல்ல யார் இறங்கிருக்கா? ராகுல் டிராவிடா. பத்து நல்லா ஆயிட்டான். இல்ல அவர் அடிப்பார். வெயிட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு சொல்லி போடியா. என்ன அழைப்பு போகுது? 10 நிமிஷம் அப்போங்க இப்போ 140 20 பால் வேணாம், 2 பால் வேணும். 170 33 க்கு 3. என்ன வரும்? ரன் வந்துருச்சு. விக்கெட் விழாம என்ன போதும். அதுதான் கூட சீப்பா ஃபர்ஸ்ட் பாலா? ஃபர்ஸ்ட் பாலே தான். ஓவர் அடிச்சேன். கவர் ஆயிடுச்சு. நீங்க தானா அது? போடியா. சாச்சா சாச்சா நல்லா இருக்கீங்க. பிரவீன் கொஞ்சம் பின்னாடி வாங்க கேமரா. இந்த பக்கம் தான் போகணும் ஆளு. Play Justin. விக்கெட்டுக்குலாம் நீ பாக்குற, நான்லாம் வந்து அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டேன். ஒரு பால் இன்சைட் ஆயிடுச்சு. லைட் பண்ணல. அதை எடுத்துவாங்க. இருக்கு தூக்கல. நோபால் நோபால் அது எங்க இருக்காரு? நோபால் யார் உங்களுக்கு? அவர் பார்க்கவே இல்லை. கொடுக்கல. ஓவர் விடுறாரு. கேட்டாரு, கொடுக்கல. நோபால்னா உடனே லெக்கமா ரைட் போகணும். ஏன்னா ஒரு ரைட்டு கம்மிங்க. முக்கியமான போதும் நம்ம கொடுத்தோம். பேட் உங்க பேட்டா? எஸ்ஜியா? காசு என்னது? அவர் 9க்கு வாங்கினாரு. நோபால் 16 இது. சுந்தரண்ணா வாங்கினாரு. அவர் 9க்கு வாங்கினாரு அவர்கிட்ட. நீ என்ன சொன்னா அடுத்து வந்து. அது செட் ஆகல வாங்கின பேட்டு. நீங்க ரூட்ல எக்ஸிட் போட்டீங்க அந்த நல்லா இருக்குல்ல பேட்? இதெல்லாம் ஒரு தடவை இந்த பேட் வாங்கினேன்.
பால் தெரிஞ்ச இடத்துல நின்ற இடத்துல டச் பண்ணல ஜஸ்வல்ல இல்லைங்க பாலே நீங்கள் அந்த மரத்துக்கு தாண்டதுக்கப்புறம் தாங்க பாலே தெரியும் ஃபுல்லாமே அந்த இடம் வீட்டில் க்ரீனவே ஃபுல்லாக அப்படி கீழே வரது தெரியலண்ணா கீழே வரது தெரியல. இவர் சொன்ன மாதிரி அந்த சைடு நிற்கும்போது தெரியல. ஒரு பால் போகும்போது சுத்தமாக தெரியல எந்த பக்கம் அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு பால் பார்த்தேன் அடிச்சோட தெரியல இங்கே மட்டும் தான் அப்படி ஃபுல்லாக இதில் பார்க்கும் மற்ற சைடில் எங்கே நின்னாலும் தெரியல இது பால் தெரியல இங்கே மட்டும் ஸ்டேட்டில் மட்டும்தான் தெரியல அதுவும் கீழே வந்தாலும் சுத்தமாக தெரியல. அரவிந்த் சூப்பரா ஆடுறீங்க அப்படியே ஆடிக்கோங்க RJ247 is wicket taking bowler. Before 3 years. இல்ல பக்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிடுவோம் தப்பா சொல்லுவீங்க அப்படியே ரேஸ்ல போய் தப்பா சொல்லுவீங்க Wicket taking bowler for integrated cricket, 4 wickets in ராஜ் last 5 சொல்றாரு innings. நான் யாரத உலகத்தை காட்ட நேரம் ராஜ்னா Five innings. நம்பர் 5 இன்னிங்ஸா அதான் பந்து தப்பு இது பாட்டியா இருக்கு பக்கா இருக்கு 4 விக்கெட் தான ஆச்சுங்க overall last 5 innings தான். வேடியா போயிடுச்சு ஸ்பீடா. டு போயிடுச்சுங்க. ஓடுங்க ஓடுங்க. பயிற்சி நிக்காதே ஜஸ்டின். ஜஸ்டின் நிக்காதே கால் பண்றாதே நிக்காதீங்க. ஓ ப்ராப்ளம் இல்ல ஃபீல்ட் வேற ஃபீல்ட் சொல்றான் போன்னு முடிக்கிறான் செகண்ட் அதான் நீ எங்க கேட்பாங்க இல்ல இங்க தான் பைப்பர் அந்த மேட்ச் தான் ஞாபகம் இருக்கு லெஃப்ட் ஹேண்டர் ஒருத்தன் வந்துட்டு சரவணா தான் highest scorer. 1306. 52 innings இருக்கு. எத்தனை முடிஞ்சிருக்கு 7 முடிஞ்சா குட் பேட் அரவிந்த் தியாகா 85 90. ஸ்ரீநாத் 35 மேட்ச்க்கு 52. தியாகா 90. 45. 39. நான் 35 35 வயசு நான் 39 சாரி ஆட்சிங்க பேசிட்டேன் 13வது பிளேஸ் 17 இன்னிங்ஸ்க்கு 16 விக்கெட் தான். ஆனால் அவங்க எல்லாத்தையும் விட நான் வந்து எக்கனாமிக் 5.68. மோசஸ் 4.7. 22 இன்னிங்ஸ் பத்து மேட்ச் தான் இருந்துச்சு அந்த மேட்ச் தான் இந்த டீம் ஆரம்பிக்கும் போது வந்து 10 மேட்ச் ஆனா பேட்டிங் ஆடுவாரு பவுலிங் ஆடிப்பாரு கேட்சும் அவரே பிடிச்சு பாரு கால்ல அடி கால்ல அடி போட்டாருங்க அவ்வளவு பாஸ் அடிக்கிறாரு நீங்க தான் செகண்ட் நீங்க இல்ல முன்னாடி நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணேன் இல்ல ஃபர்ஸ்ட் 3 பேருமே கீப்பர் அதனால நான் கீப்பரா இருந்தேன் நம்மளே வச்சிரணும் நீ எத்தனை பேர் அது காட்டுங்க அதுக்கப்புறம் 8 ஸ்டார்ட் மாடி வச்சு ஹீரோ லோவர் ஆடு பாருங்க அத லாஸ்ட் 89 60 சரவணா 4th விக்கெட். இல்ல ஒரு இன்னொன்னு இருக்கும் ஃபர்ஸ்ட் விக்கெட் வந்து நீங்க வந்து விக்கெட் இல்ல ஃபில்டர்ல போயிட்டு 5 ரன்ஸ் விக்கெட்ஸ் ஆக முடியும் விக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் விக்கெட் செகண்ட் விக்கெட் லாஸ்ட் விக்கெட் 9th விக்கெட். அந்த 60 ரன்ல நான் அடிச்சது 5 ரன் தான் நானும் ஜெய்யன் நானே காரணம். போய் எனக்கு இந்த மேட்சே காட்டல நீங்களே டீம்ல ஆட் பண்ணலையா இங்க பாரு நாங்க காணோம் மேட்சே சந்தோஷப்படுறாங்க இல்ல பாரு அந்த மேட்ச் தான் ரன் அடிச்சு விட்டாரு ஏம்பா இந்த மேட்சே காட்டல பாரு 143 பழைய மேட்ச் இருக்கு நிறைய டீம் வச்சுக்க லைனா இருக்கு ஆன டீம் எல்லாமே பாட்டிட்டு தான் மேல காட்டும்
கர்ச்சிப்ல நினைச்சு கட்டி மூக்குல கட்டிக்க வேண்டியதா போதுட்டே இருக்கலாம். கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். ஒத்த வடக்கு கொடுத்துருக்காங்க. யாருமே bowling கொடுக்காதனால எல்லாருமே batsman தான். bowler தான் batsman ஆங்க. bowler தான் ஆடுவாங்க. பதினஞ்சு பேர் மினிமம் ஆட்டாங்கன்னா இருந்தாங்கன்னா நாம போய் ஒப்பேத்திட்டு வந்துடலாம். தெரியாம சார்ல்ஸ் ஆடான மாதிரி கோலம் வச்சு இது ஃபாஸ்ட் அப் இது நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க. மேட்ச் ஆடுவீங்க. நானும் கலகலான்னு இருப்பேன். நீ கொஞ்சமா போதே பொருள் கலகலம் வீடாடா வீடுன்னா யாருமே தெரியாதுங்களா? இல்லைங்க. அவர் வாங்க போறாரு. அந்த வீட்டுக்கு என்ன செய்ய சொன்னீங்க? வீடு வந்து வந்துருக்கு வேலைக்கு. எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வீடா சொல்லவே இல்லை அவர் சேலுக்கு வருது. இல்லை சேலுக்கு 2 வீடு வருது. புஷ்பா மேடு ஆகுறது. ஆமாம் அங்கேயும் எவ்வளோ சொல்கிறாங்க? நாங்க 2 கேட்க முடியும். 4500 ரூபாய்க்கு இருக்கும்போது கேட்டான். சாடியா பேட்டிங்க அவருக்கு ஏத்து கோன் அங்க இருக்குதுல்ல. அதனால வந்து எடுத்துட்டு போறாரு. தடினாலே வந்துடும்ல. 4 நல்ல பேஸ் போடுறாரு. 120 நம்ம ஆளுக்கு பேஸ் தான் தேவை. 120 நீங்க அடிப்பீங்களா? 25 ரன் பால் அடிப்பீங்க. நீங்க தான் மேல போறீங்க. நீங்க தான் அடிக்கணும். அது எல்லாம் அவங்க பின்னாடி வராங்க. ஆட்டியா சொட்டுன்னு போயிடுச்சு. பேட் உடஞ்சிச்சு நினைக்கிறேன். பவுண்டரி பேட்டன் பால். தூக்கி ஆடினாரு. 50 ரூபாய் ஆன பிறகு அடிப்பது இன்னொன்று ஓப்பனிங் மேட்ச் போலாமே. நீங்க வந்து பேட் வந்து ஓப்பனிங் போகும்போது இப்படி பிடிச்சா தலையிலே போகும். கொஞ்சம் பிளேட் லைட்டா ஓபன் பண்ணி கீழே இருந்துச்சுன்னா கீழே இருந்தா மேல போவாது. பேட் அங்க மேல ஆயிடுது. சூப்பரா ஆடி இருக்கான். சவுத் ஆப்பிரிக்கா சரி. அவன் வந்து சாம்பியன்ஸ் ஆகுது. அப்ப எப்ப ஒவ்வொருக்கும் தனியா அடி வச்சிருக்காங்க.
ஆக்சுவலா இல்ல கொடுத்தனா இல்ல ஏன்னு தெரிஞ்சனா என்ன சொல்றீங்க அவனை என்ன சொல்றீங்க இப்ப அவன் இல்லையா தனியா ஆளான்னு நிறைய ராஜ் தெரியுங்க கேமரா புரியல நார்மலா ரீசன்ட் வைஸ் கப் கொடுக்காம நிறைய பேர் அவனை blame பண்ணிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் நீயும் பண்ணலாம் இப்போ பண்ணா லேட் பண்ணலாம் பண்ணுவாங்க இங்க பாருங்க இப்போ வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் ரவிசாஸ்திரி தான் சொல்றாங்க ரவிசாஸ்திரி தான் சொன்னாங்க பெரிய தூக்கி போடுற மேட்ச்ல பில் ஆடி இருந்தாரு அத உள்ள வச்சிருந்தாங்க அப்ப நீ அவ்வளோ ஏமாளியா இருக்கீங்க கலெக்டர். கலெக்டர் வந்து ஆவரேஜா பார்க்கணும். லாஸ்ட் மேட்ச்ல அடிச்சது பார்க்கக்கூடாது. நீங்க ட்ரீம் லெவன் ஆள எடுத்துட்டு இருக்க, லாஸ்ட் மேட்ச்ல அடிச்சது எடுத்து உள்ள தூக்கி போடுறீங்க. பழைய மாதிரி நிக்க ஆரம்பிச்சது. முன்னாடி வந்து நிக்கிறான். துபாயில நடந்தனால அடிச்சா என்ன பண்ணுவீங்க கார் கட்டுமாடா அவ்வளோதான் அந்த ஒரு மேட்ச் அடிச்சதான் அந்த அரவிந்த்! எனக்கு என்ன வைஸ் கேப்டன் அதுக்கு கேப்டன் பண்ணுவாங்க கண்டா அரவிந்த் ஓடி கேப்டன் போன பால் இல்ல. பிரவீனுக்கு எடுத்து நானு, எனக்கு எடுத்து நீங்க. நீங்க வரும்போது அடுத்த தேவை நாங்க சொல்றோம். வெளியே கீழே கட்ட டெல்லி உம்ராவே இல்லை உம்ராவும் அவன் இன்ஜுரி என்னன்னா பும்ரா வந்து ஆண்டியா 10 வருஷம் பண்ணாங்க இவன் வந்து மேட்ச் ஆடிட்டு பவுலர் வந்து டெஸ்ட் இன்ஜுரியில போனாங்க. பும்ரா வந்து டவுன் பஸ் மாதிரி யூஸ் பண்ணாரு. பும்ரா அவன் வந்து ஒரு வேல்யூபிள் அசெட். அவனை வந்து பெரிய சவுண்டு கேட்சா மாதிரி அவன் வந்து ஷார்ட் ஃபார்மர்ல வந்து ஒரு ஜெம் மாதிரி அவன் டவுன் பஸ் மாதிரி அடிக்கக்கூடாது. நைட் அந்த மாதிரி பவுலர் ரெடி பண்ணி சப்போர்ட் பண்ணாங்க கம்மி இல்ல. சப்போர்ட் கம்மி இல்ல. கம்மி இருந்து அதுக்கு அர்ஷதீப் சிங்கே அவன் 4 அந்த முன்னாடி பேட் கிட்ட ஜெய் லாங் ஃபார்மட்ல ஆட மாட்டான் நாலு ஓவர் ஆடுவான் மிஞ்சி போனா போடுறது தான் நிறைய பவுலர் இப்போ அப்படிதான் ஆயிடுறானுங்க என்னடா எங்க எங்க இருக்க ஓ இன்ஜின் ஆயிட்டு வந்துருவானா நீ எங்க இருக்க லாங் ஃபார்மட்ல போட்டானா வண்டியா சரி பாவா இன்னும் ஒரு நிமிஷம் கூட வரணும் எவ்வளோ கொண்டு போய் வந்துடுறேன் எதுல போனா காசு வரும் எதுல அவனை சொல்லி தப்பு இல்ல அவனை சொல்லி தப்பும் இல்ல அவன் வந்து கேரியரே விட்டுருவாங்க படிப்பு எல்லாத்தையும் விட்டுருவாங்க யாரு கிரிக்கெட் கிரிக்கெட் அவனுக்கு காசு சம்பாதிச்சு அவனுக்கு வழி கிடையாது நம்ம தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கண்ட்ரியையும் கிரிக்கெட்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவோம் அது மாதிரி அவனுக்கு பண்றது ஒரு டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெஸ்ட்டுக்கு 5 மேட்ச்ல ஒயிட் பால் கான்டாக்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு சேலரி நல்லா கொடுத்துருவோம் கொடுத்து ரெடி பண்ணணும் அந்த மாதிரி ரெடி பண்ணா ஓகே சேலரியும் கம்மியாக கொடுத்துட்டு அவனை ஒயிட் பாலும் ஆடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னொன்று பாருங்க மற்ற டீம்லாம் பார்த்தீங்கன்னா எவனாவது ஒரு நல்ல லோக்கலில் பண்ணுறாங்கன்னா உடனே இன்டர்நெட் கொடுத்துறாங்க. நமக்கு அப்படி கிடையாது. நீ சொன்ன மாதிரி கான்ட்ராக்டை கொடுத்துறாங்களா பாட்டுக்கு வயசாகி கீழே படுத்து உறங்குற வரைக்கும் அவனே வச்சிருக்காங்க. பெரிய ஆயிட்டானா இந்த ஆஸ்திரேலியா ஓப்பனிங் கோன்ஸ்டாஸா அதெல்லாம் ஆடுனா தூக்கி போட்டு விட்டாங்க. இங்கேயும் வந்து ஆட்டு போயிட்டான் சிம்பிளா. அடிச்சு ஆடுறதுங்களா யாரே புரியல. பிரவீன் நான் சொல்லிட்டு தான் போனேன். நான் உங்கள்ட்ட என்ன சொல்றேன்னா அதை நீங்க வந்துருங்க. நான் போனதுக்கு அப்புறம் அடுத்து எனக்கு எடுத்து நீங்க தாஸ் எனக்கு அடுத்து தாஸ் கட்டுறேன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இல்ல நான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க சொல்றேன் சார். நான் பார்த்துக்க நான் போற வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன். நீங்க அதுக்கு சரி ஓகே. எனக்கு அப்புறம் யாரு இருக்கா யாருமே கிடையாது. அவ்வளோதானா கொடுத்தானா அதான் அவ்வளோதானா ஆமாம் 3 5 பேர் நான் தான் பண்ணேன் ஆனா அவருக்கு பதிலா நான் பேட்டிங் ஆடுறேன் இன்னொரு வேணும் சிவா இருக்காரு இல்லைங்க சிவகுரு. அதானே ஃபோன் பேசிட்டு இருந்தாரு. ஆமாம் சிவா இருக்காருல்ல அப்ப எதுக்கு அதெல்லாம் பண்ண வேண்டாம். அது ஒன்றா சிவா பார்த்து பாரு எல்லாத்தையும் சரி அதுக்கு முன்னாடி எதுக்கு இப்படி வாயில கை வச்சு அவன் இறங்குறானா
வர யாரு அவன் ராஜு இருக்கட்டும் ராஜு மேல பண்ணிக்க அதான்டா சொன்னேன் அடிக்கிறதுக்கு அவன்கிட்ட எப்பவுமே ரெண்டு இல்ல அவர் சொல்லிட்டு இப்ப போய் மாத்திருக்காரு அதான் சொல்லிட்டாரு இவர் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அருண் ஒண்ணா சரி இவர் ஏதோ கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு போல அருண் ப்ரோ ஜட்மெண்ட் தப்பா சொல்லிட்டாரு இல்ல ஈடி சுத்தமா தெரியுதான் ஒரு 3 கேட் போயிருக்கா அதான் செருப்பு கழட்டி 2 அடி அடிங்க பரத நிறைய வாட்டி சொல்லுவாங்க கிராஸ் பேட் போட்டீங்க யாரா அவரா லெக்ல ஆன ஒரு லான்ஸ் ஆன நீங்க ஸ்ட்ரைட் பண்ணி நான் நம்பர் அதுவும் அப்படிதான் ஆச்சு டாப் ஏஜ் ஆச்சு ஆனா ஃபீல்டர் இல்ல நீ தான டெஸ்ட் சூப்பர் ஷாட் 4 இந்த பாடு எடுக்க மாட்டா இது செட்டான பேட்டரி இது எடுங்க உங்களுக்கு அது இன்னும் ரெடி ஆகும் அதே என்ன பண்றது அது நல்ல செட்டான பேட்டரி அதை எடுத்து ஆடுங்க வெயிட்டும் கம்மியா இருக்கும் கம்மியா இருக்குது சீட்டு செட் ஆகல அதுக்கு தான் சொல்றேன் நீங்க அடிக்கிறதுக்கு பல போகாது ரப்பர் பால் மாதிரி இது பேட் அது நல்ல செட்டான பேட்டரி ஜஸ்ட் 35 ஆகும் அன்னைக்கு பேசினப்போ பார்த்தா அவர் தான் ஏஜ் கம்மியா இருக்கு அது ஸ்கோர் என்ன தல 70 100 ரன் வேணும் எத்தனை பால் 870 பால் 100 எவ்வளோ போறீங்க 20 பால் பாருங்க வெறும் 10 ரன் எக்ஸ்ட்ரா 20 பால் 40 அடிங்க முன்னாடி ஸ்லோவா போட்டா பாலை பார்த்துட்டு நேம போட்டா பாலை பார்க்காம அதுக்கு அவர் வெளியே எடுத்து கூப்பிட்டுருக்காரு நாடு அடிக்கணும்னு
ஆப்போசிட்ல போய் அந்த வேலை செஞ்சுக்கிறான். ஷாடியா யோ ஷாடியா 6யா 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 ப்ரோ எங்க இங்க குதிச்சு ப்ரோ கோண தாண்டி தாண்டி ப்ரோ ஓகே அவர் ரிவர்ஸ்ல போறனால பெரிய நமக்கு இங்க இருந்து பார்த்தா தெரியும். ஏன்னா இங்க இருந்து அவரு சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். எக்ஸலண்ட் நின்னுங்க ஓடிடுச்சு பால் அந்த இடத்துல போயிடும் ஆஃப்ல ஸ்ட்ராட்டஜி எடுக்கறான் நாட் அவுட்னு சொல்றானா போறன்றானா அடிச்சு போட்டால அங்க அந்த இடத்துல எரிச்சு வச்சிருக்கானுங்க மேட்டை கரெக்ட் அதுலயே கரெக்டா அது மேல ஏறி போனதுனால நம்ம தான் அப்படி போல நமக்கு அந்த இடத்துல சல்லு போகுது நான் வந்து ஸ்லோவா இருக்கும் டக்குனு இந்த மேட் ராஜ் இந்த பக்கம் நிக்கிறாரு இங்கிட்டு போகுது இந்த பக்கம் நிக்கிறாரு ராஜ் நிக்கு பழுத்தி எழுதுறாரு ராஜ் ஹலோ நானும் அந்த பால் ஈஸியா வருதுன்னு போனேன் ஸ்லோவா வந்து சல்லுன்னு போயிடுச்சு இல்ல இப்ப இல்லப்பா அண்ணா பெண்ணா நடிக்கல எங்க ஜெயிச்சு யார் ஏய் அந்த ஹோல் கிரவுண்ட் யார் கூட பைத்தியக்காரா நாங்க எங்க டீம் தான்டா அது அது எத்தனை மணி 2 மணி மேட்ச் அப்படியா இல்ல 10 மணி மேட்ச் எங்களுது 10 மணி எங்களுது காலையில 10 மணி மேட்ச் பிஆர்ஆர் இல்ல அது வேற ஏய் அப்ப நாங்க எல்லாரும் முடிச்சு நீ வருவ அப்போ பிஆர் அது நல்ல யார் தான்டா கன்ஃபார்ம் பண்ணிட்டேனா சேஃப்ல சார் இவங்க இந்த பக்கம் உள்ள போகும் நம்ம இந்த ஆப்போசிட்ல ஓவர் பக்கத்துல இருக்கு அது இல்ல ஏய் கொஞ்சம் சீக்கிரமா வரியா ஏய் கொஞ்சம் சீக்கிரமா வரியா ஆள் வேணும்டா நாளைக்கு ஓவர்ல மேட்ச் ப்ளே பாய் அப்ப நீங்க டாஸ் ஜெயிச்சு bowling எடுத்துக்கோங்க டாஸ் வின் பண்றதுன்னா அவர் விமன் அதாங்க சொல்றாங்களா இப்போ நாளைக்கு நாளைக்கு டீம் வந்து சும்மா ஜாலியா ஆடுங்க இல்ல வரீங்களா நாளைக்கு பிஆர் இருக்கு பேட்ஸ்மேன் ஓவர் மேட்ச் நைஸ் ஷாட் நைஸ் ஷாட் பாய் ஓப்பனிங் பேட்டிங் ஆரம்பம் தாசி நான் ஓப்பனிங் அடியே 10 மணி மேட்ச் யார் வரீங்க யாரெல்லாம் வாங்க பந்தடி பாய் சனிக்கிழமை வரும் ஏய் அவன் அதனால தான் அக்கவுண்ட் ஃபுல்லா குடுறான் ஷாடியா பாய் ரெண்டு போலாம் ரெண்டு போலாம் ரன்னிங் ரன்னிங் பாய்ஸ் தல ஈக்குவல் ஆயிடுச்சா ஓரளவுக்கு ப்ரோ அடிக்க மாட்டேன் எல்லாம் நீங்க அங்க போவீங்க மறைங்க சரி தல ஈக்குவல் ஆயிடுச்சா ஓரளவுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சா 6லாம் போச்சு அவர் என்ன இப்போ 2 ரன் போல அதான் கண்டறாம இவர் செய்ய ஒரு 9 நல்ல ரன் அவுட் மாங்கா அடிச்சுட்டு ஐயோ வெல்பன் ரோடே கொடுத்தாலும் அண்டர் பேசு சொல்ல தெரியல போலாம் குட்டால் பாய் இன்னைக்கு தெரியுதா இது அரவிந்த் பேட்ல சீரிஸ் வருது பாத்தீங்களா முன்னாடி சர்வே கிடைக்கும் வெயிட் முன்னாடி போட்டா அவர் மோஸ்ட்லி அங்காடு பாயிண்ட் இன்னும் பேச போறவங்க இன்னும் போவாங்க சூப்பரா சிங்கிள் ரோட்டேட் பண்ணாலே கால் பண்ணுவாங்க இன்னும் பேச போட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கு
நான் எதுக்கு அடிக்கிறேன் ஆக்சுவலாக த்ரோ ஆம் வந்து கரெக்டாக ரீச் ஆகிட்டே இருக்கு த்ரோ கண்ட்ரோல் ஆகுது அது எப்படி வரும் அடிக்கணும் அது எப்படி வரும் ஷார்ட் பாய் த்ரோ அடிக்கிறீங்க சடனாக அடிச்சா வந்துருமா ஓடு குட் ரன் போல்டி அது மிடில் ஸ்டிக்ல வெயிட் பண்ணி லெக் சைடுல அடிச்சிருக்காங்க அவர் ஒரு 10 ரன் கட்டா எல்லாம் சொல்லி வெயிட் பண்ணீங்களா கட்டா எல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருந்து உள்ள அது அங்க பெஞ்ச் கிட்ல எல்லாம் லெக் சைடுல எல்லாம் ஆகுங்க சரி கொஞ்சம் ஆப்லைன் லைட்டா மாத்தி வைப்பான் அப்படினு வெளிய தான அடிக்கீங்க வெளிய அடிக்கீங்க வெளிய எல்லாம் பேட்டிங் ஏய் போயிடா ஷாட்டுக்கு போயிடலாம் லெக் சைடு சரி இல்லனா எக்ஸ்ட்ரா கவர் டைம் இருக்கு இல்ல எக்ஸ்ட்ரா கவர் ஆளே அது பார்த்தேன் அங்க போய் அடிச்சிக்கலாம் நீங்க பிட்ச் ஆஃப் தி பால் போறதா உங்களால பவர் கட் பண்ண முடியல நிறைய எனக்கு அந்த பிராக்டீஸ் பண்ணி விளையாட்டு நான் நின்ன இடத்துல அதான் ஒரு பேஸ் பவுலிங்ல கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வந்தேன் அதான் பால் மிஸ் ஆயிடுச்சு நல்ல பட்
முடிய போகுதுங்களா இல்லை எவ்வளோ 80 ரன் அடிக்கணும் 80 ரன் அடிக்கணும் விக்கெட்ஸ் ஐயோ இன்னும் half an hour எவ்வளோ எடுக்கணும் எல்லாரும் வந்த பிறகு மேட்ச் அம்பையர்லாம் கூப்பிட்டு 2-3 மேட்ச் கேப்டன் வரும் நம்ம நேரம் டக்கு டக்கு எல்லாம் அவுட் ஆமா இவரு ஒரே கலரில் தான் இருக்கும் தப்பாலாம் கருத்து எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவா 5 மினிட்ஸ் அது ஓவர் போடுவோம் ஓவர் இது பரவாயில்ல
அரவிந்த் நில்லுங்க. சிங்கிள் தான் அவர் ஆனா சிங்கிள் தான். சிங்கிள் தான் ஆட ட்ரை பண்ணாரு. அவ்வளவுதான். சந்தோஷப்பட்டிருக்காரு. போற விடல ஏமாட்டு நீங்க ட்ரை பண்ற போல அவங்க வந்து ட்ரை எந்த சேஞ்ச் இல்ல தம்பி போட்ட வரைக்கும் சந்தோஷம் திடீர்னு மாத்திடுவோம் ஜிபி நிக்கிற நமக்கு நீ என்ன போட போற சொல்லிட்டு பாலாஜி வரணும் எனக்கு வந்த மாதிரி தெரியும் இந்த பால் தான் இந்த பால் தான் நீங்க இல்ல ஆனா உங்களுக்கு மேல வந்து தெரியும் நாம வரப்போ தான் யார் சதீஷ் யார பார்த்தேன் சைத்து இங்க விளையாண்டு வந்தான் கை அடிபட்டிருக்குன்னு இந்த ப்ளேட் ஏதா விளையாண்டுட்டு இருக்காரு சைத்து விளையாண்டு தான் வந்தாச்சு அபார்ட்மென்ட்ல இல்லையா நம்ம அந்த பொண்ணார நாலு வந்து ரைட் கட் பண்ண ரவுண்ட் இருக்குல ஆடுறதுல 3 மாசமா ஆடலாம் 3 மாசம் டவுட் பயம் நான் சரி பரவாயில்ல பேரை காட்டுறேன்னு விட்டுட்டேன் எனக்கு நடத்துறதே அப்படிதான் தெரியல உண்மைக்கு இங்க இருந்து நல்லா நீங்க என்ன ஃபர்ஸ்ட் நிக்க வச்சீங்களா எனக்கு சுத்தமா தெரியல உண்மைக்கு தெரியல மாதிரி பாரு ரேட்டா மாதிரி ரேட் கொடுத்தா பட்டா டக்குனு வரும் தெரியும் சா
அவர் செட்டில் ஆகி திருப்பி உள்ள போவாதீங்க செட்டில் ஆகும் நிறுத்த பாருங்க நடந்துட்டு இருந்தாரு சரி கொடுங்க டிக்கெட் ஃபுல்லு கொடுங்க அப்படிமாங்க உட்காரு பாருங்களேன் டிக்கெட் போயிட போறாங்க பாரு அந்த மேட்ச் பார்த்துட்டு பேட்டிங் பேட்டிங் ராஜ் நைஸ் பேட்டிங் பாய் பேட்டிங் விட்ட ரொம்ப ஜாலியா இருக்கு போட்டோ பாருங்க அந்த ஸ்ட்ரைட் தான் வரவே வராது ஸ்டிக் அப்படி போட்டாலே என்ன பண்ணீங்க ஸ்பீட் போட்டா ஃப்ரண்ட் ஏறிங்க பேக்ல போகுது போறது வந்து சமானம் தான் எல்லா மாலும் சுத்தம் இல்ல எல்லா மாலும் என்ன பண்ணுறதுன்னா பின்னாடி போயிட்டீங்கன்னா ஓபி ஆகும் ஈஸியா ஒரு 2 6 பார்த்துக்கலாம் சூப்பர் ஃபீல்டிங்க ரெடி ஆயிட்டாரு ரன் அவுட்டுக்கு 2 பேர் இருக்கீங்க நாம 2 அப்புறம் வருஷம் யாரோ ஒரு டீம் வந்து காவியா காலேஜ் வந்து நிறைய பேர் வந்தாங்க அடுத்து ஜெய் தான் இருக்குனாப்ல நீங்க தான் பார்த்துக்கோங்க அவனை ஓட வைக்கிறதுக்குள்ள எனக்கு ஐயோ ஒரு ஓவர் தான் வெயிட் பண்ணா மேட்ச் முடிச்சிருந்துருக்காங்க நீங்க அடுத்த ஓவர்ல 2 சிக்ஸர்ஸ் 2 ஓவர் கீப் கொண்டு பிளாக் பண்றாங்க மேட்ச் வெளியே இந்த இடத்துல மேட்ச் சின்னதுங்க நோபால முடியா நம்ம பால் எடுத்து உள்ள வச்சுக்கோங்க நம்ம பால் இது உள்ள வச்சுக்கோங்க
போடுறா ஐயோ எனக்கு வரணும்டா அந்த பால்லாம் ஓவர் போச்சு விடுங்க பரவாயில்ல இது செய்யலாம் வேண்டாம் விடுங்க வாத்து முட்டணும் இல்ல யாரா அப்ப இல்ல இவர் வெயிட் பண்ணி அடிக்கிறவர் அவன் எவ்வளவுதான் வெயிட் பண்றான் தெரியுமா இவரா வா வா போ எல்லாரும் கூட்டமா உட்கார்றது ஒவ்வொரு பாலும் கை கடிக்கும்
வச்சு நிற்க போகிறீங்களா? நிற்கல உட்காந்துருக்கேன். விட்டமின் டி ஏற்றிட்டு இருக்கேன். அப்படிக்கா போய் அங்கே உட்காந்து கவலை எல்லாம் வந்து மறைச்சுனே இருக்காங்க. அதுதான் அன்சைட் போக நயலாக இருக்குது, கவரும் ஆகும். பாஸ் பண்ணுறேன் அப்படியே. சிறப்பாக அரவிந்த் அவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார். அரவிந்த் இல்லை, அடுத்த பால் பிரவீன் சொத்தையாக அடிவிட்டார். 10 பால் தான். கேமரா கையிலே வச்சிருக்கார், ஆனால் 2xல போக மாட்டேங்கிறார். 2x போனால் கிரவுண்ட் கவர் ஆகுது. பேட்ஸ்மேன் கவர் ஆனால் போதும். தண்ணி எடுத்துகிட்டு போகிறான் ஆனால் கவர். ரெண்டாயிரம் ஓடலாம்ப்பா. மொத்தமான ரன்னிங்கில் இருக்கிறார். விக்கெட் இல்லை என்று சொல்லிவிட்டார். விக்கெட் இல்லை, விக்கெட் இல்லை சொல்லிவிட்டார். விக்கெட் இல்லை என்று சொல்லிவிட்டார். இங்கே வந்து மாஸ்டாம பேட்ஸ்மேன் அகலப்பந்து. வாங்கிக்கோ அரவிந்த், வாங்கிக்கோ. பிளேயர் உள்ளார். இரண்டு பேட்ஸ்மேன் உள்ளனர். நான் களமிறங்க. என்ன அடித்தாலும் 1 ரன்கள் மட்டுமே. 30 வருஷம் தான் நான் தொட்டு 30 ப்ளஸ் போயிட்டாருண்ணா. ஆமாம், ரன் ரேட் மெயின்டைன் பண்ணுறாரு. போதும், இதுவே போதும். எதுக்கு தூக்கி அடிக்கணும்? அதனால ஒரு அச்சால ஒரு 4. உனக்கு என்னடா உனக்கு வேணும்? எல்லா மேலே 6 அடிக்கணுமா? எல்லாம் போல அடிக்கிறேன். அடிக்க சொன்னேன். அவ்வளோதான் ஆங்கிற நீங்கள் சார் 6 ஐயோ அதான் மரணம் பாரு. எனக்கே மறைச்சிட்டான் நான். ஷாட் ஷாட் ஷாட். த்ரோலாம் இல்லை தானே? த்ரோ மாதிரி எனக்கு தெரில. கையை வளைச்சியாக மடக்கி அது அப்படியே போடுறாரு. இவங்களே முடிச்சுடுவாங்களா? இந்த சுச்சுவேஷனில் நான் ஆனது கிடையாது. அதனால் இவங்களே முடிச்சிட்டாங்கன்னா நமக்கு சிறந்தது. உள்ள போய் நின்று எதுக்கு பயப்படணும்? எதுக்குடா பயப்படணும்? ஏன் பயப்படணும்? இது தெரிஞ்சால் ஆல்ரவுண்டர் யாருக்க மாட்டேன். எனக்கு பேட்டி கிடைக்காத கூட பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல போய் ஆடுறது தான் பிரச்சனை. எனக்கு இந்த இடத்துல ஆடுறது கிடையாது. அவ்வளோ கஷ்டமாலாம் ஒன்றும் இல்லை ஜெய். நம்ம ஆடுறதான் பால் பால். இவங்க ஆடுறாங்களா? இதே நல்ல கேம். ஷாட் 2 இது 2000 ஓட மாட்டுறாங்க. ஓடியா அவர் ஏன் அவ்வளோ இதுவாக இருக்காரு? கேஷ் அவுட் ஆயிடும். ஆடு அடிக்கடி வரணும்ல மேட்ச் ஆட. அவ்வளோ சீக்கிரம் வந்து என்னன்னா
தொடர்ந்து ஓடனா ஒரு ரன் இடையில ஒன்று ஓடிக்க வேண்டியதாக இருக்கும். நேரமாக 2 ஓட மாட்டேங்க. பாருங்க முடியல அவரால். ஏன் தெரியல. ஓடவே இல்லையடா அது ரெகுலராக வந்தால் தான் அந்த இது இருக்கும். நல்லா தான் ஆடுறாரு ஆனால் ஓட முடியும். கிரிக்கெட் வரீங்களா? இல்லை என் வீட்டு பாருங்க டென்னிஸ் பால் டேய் டெய்லி காலைல ஏன் வெயில் அடிக்குது? 6 to 8 அவ்வளோதான். எங்கே யார் கூட டென்னிஸ் பாலா? டென்னிஸ் பாலில் போடுறதுனால தான் இப்போ நல்லா வந்துட்டு இருக்குன்னா லைனில் எடுத்து போடு. பவுலிங் தானே? பேட்டிங் பவுலிங் தர மாட்டாங்க. அப்படி இல்லைடா. ஓகே, பவுலிங் போட்டு ஆடுவாங்களா இல்லை? பவுலிங் போட்டு தான். பவுலிங் போட்டால் குத்தி பொறுமையாக வருது, ஆடு எசிஞ்சு வருது, புலார் அடிக்கிறானுங்க. இதே உனக்கு நீ இது டென்னிஸ் இந்த பால் டென்னிஸ் பால் சும்மா இன்னும் வரும். போடவே முடியல டென்னிஸ் பால். நீ போலிங் போடுறல, இது ஸ்பீடு வேரி பண்ணி போடு, ஒரே ஸ்பீடும் போடாத. லைனு மட்டும் ஒயிட் போட மாட்டேங்குது. ஐயோ ஃபோர் டவுன் ஆகிட்டாங்க. 26 அடி வேண்டி இருந்துச்சு. ஆல்ரெடி 6 அடிச்சிருப்பாங்க. 20 அடிக்கணும், 18 அடிக்கணும், 18 போலர்ஸ் இல்லை போல. ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிறது. டீம் எதை ரெடி பண்ணுற மாதிரி இருக்கு. ஒரு பையன் தான் டயர்டாக ரெண்டு பால்லாம் அடிச்சிருப்பாரு. செட் ஆகி போயிட்டு இருக்கா. வெளியே வந்து ஒரு கொலாப்ஸ் பார்த்தீங்களா அடிக்கிற பால் ஃபோன் இல்லையாடா? நான் சரி கடை போனேன். ஃபோன் வச்சிருக்கியா? என் பாக்கெட்டில் இருக்கு. சரி ரெண்டு பாரு தாஸ், ஹெல்மெட் போட்டுருக்கேன் தெரியாது. ரொட்டேட் பண்ணலாம். பேட்டிங் ஒரு அவசரத்தில் வச்சு 2 ஓவர் இருக்கோ? 163. எத்தனை ஓவர் இருக்கு? குட்ரா 3 ஓவர் 4 ஓவர் 12 தான் இருக்கு. 4 ஓவர் ஆகுது. 23 ஓவர் மேலே சார் என்ன 22 தானே? ஆமாம், 3 ஓவர் 4 ஓவர் இருக்கு. 19 தானே முடிஞ்சு? 19 தான் போட்டுருக்காங்க. 22 23 எப்படி எவ்வளோ தூரம் வந்துச்சு காட்டுங்க. அவன் எவ்வளோ வச்சான் பிரவீன்? 18 அடிச்சான்டா. ஒரு 6 அடிச்சிருக்கான்ல. டயர்ட் ஆகிட்டான். ஸ்கோர் வந்துருச்சு 10 போட்டு. ஒன்றும் இல்லை, இப்போ சும்மா தட்டிட்டு இருந்தாலே வந்து கடைசியில் 10 பால் 12 கொண்டு வந்துட போகிறானுங்க. இப்போ என்ன 4 ஓவருக்கு 12? கவலைப்படாத, நான் ஒரு சூப்பர் மேன் வச்சுருக்கேன். செய்தி அடிச்சிருவாரு ஒரு பால் 6 இருந்தாலும். லெக் சைடு 2 ஓவர் முன்னாடி அடிச்சிருங்கடா. இல்லை அவன் ஆட்டும் 12 தான் அடிக்கணும் பாருங்க, அடிங்க. எதுக்கு ஆடட்டியா? நம்ம உள்ளே போய் ஃபுல்லாக ஆடக்கூடியங்க ஆடட்டும். அப்படி பண்ணக்கூடாது. யாரு செவீன் முடியாமல் இருக்க மாதிரி தான் இருக்கு. பேட்டிங் இல்லை 2 புஷ் பண்ணுங்க. ஒரு ரன்னே அவர் ஓட முடியாது. அவன் ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். ஆடட்டும். இப்போ ஒன்றும் ப்ரெஷர் இல்லை. 4 ஓவர் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஒரு 2 பால் ரொம்ப டெஸ்பரேட்டாக சுற்றினாங்க. அது டயர்ட் ஆயிருக்கும்னு அடிச்சிருப்பாரு. ப்ரெஷர் ஆயிரும் தேவையில்லாமல். ஆடட்டும். முடியலைன்னா அவுட் ஆகிட்டான். 2 பேர் தண்ணி தானே கொடுத்து இது பண்ணணும். டைம் இல்லைடா, அவன் டைம் ஒன்றா ரெஸ்ட் எடுப்பார்ல. அரவிந்த் வேற எல்லாமே சிங்கிள் டபுள் அடிச்சிட்டு இருக்காரா? ஓட போடல அவரால். அரவிந்த் ஓடுறாரு, அவருக்கு என்ன அவரும் ரெகுலராக ஓடுறாரா? பேட்டிங் அரவிந்த். எவ்வளோ 50 வச்சிட்டானா? 38. ஜாலியாக ஆட்டுவாங்க. அவ்வளோ ஜாலியாக ஆடணுமா? ரன் இல்லை, 12 தான் அடிக்கணும். 10 தான் அடிக்கணும் 20 பாலுக்கு. 4 ஓவர் இருக்கு. 4 ஓவர் தான் இருக்கு. ஓவர் சாப்பிட்டான் அவன். 3 ஓவர் 12 வந்துருச்சு. 10 தான்டா. பிரவீன் அடிக்க வேண்டாம்டா. சிங்கிளா ரிலாக்ஸ் ஆடு. அடிக்க வேண்டாம், ரிலாக்ஸ் ஆடு.
ஷாட் இல்ல கரெக்டா அடிக்கிட்டோம் எவ்வளோ அடிக்கணும் அஜய் 9 சரி அது ஃபோன் கொடுங்க 8 தான் அடிக்கணும். நோ பால் அப்போ 8 தான் ஆமாம் ஏன் நோ பால் ரீச் நோ பால் அம்பேர் அப்ப ஃப்ரீ ஹிட் இல்லையா? ஃப்ரீ ஹிட் தான். அதனால தான் பேட் வீசி இருக்காங்க அந்த ஐடியா. bowling போடும்போது பேசணும் எவ்வளோ 3 ஓவருக்கு எவ்வளோ அடிக்கணும் 8 3 ஓவர் 8 அஜய் 3 ஓவர் 8. அரவிந்தனா பொறுமையா நின்று முடிச்சிட்டாங்க 8 ரன் தான். ஜெய் 6 அடிக்கணுமா அரவிந்தா 8 தான் அடிக்கணும் பாருங்க 3 ஓவர் 8 கேட்க மாட்டாங்க நானும் அந்த வீடியோ பார்த்தேன் பேட்டிங் ஆடுற வீடியோ வெளியிருந்து என்னென்னமோ சொல்லியிருக்காங்க எனக்கு ஒன்றுமே கேட்கலையா ஜெய்தா அந்த அம்பர் அடிங்க இந்த பேர் அடிங்க சரவணா ஒரு பக்கம் அங்கே அடி இங்கே அடி எதுவுமே எனக்கு கேட்கல வெளியே உட்காந்து என்னென்னமோ பேசுனாங்களே அதெல்லாம் கேட்டுச்சு. ராசு சூடாக தானே அடிப்பான் ஏன் அரவிந்த் சொன்னார் ஏதோ பிட்டு காட்டு சொல்லி ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு போனே ஒன்று அடிக்க சொன்னாங்க அவங்க போனா ஆனை தான் அடிக்கணும் டீசெண்டாக ஆடிட்டாங்க 2 பேரும். தண்ணி குடி வேணாம் தேவையில்லாமல் இதை முடிச்சேன்னா இறக்கல உள்ளே போகாமல் இது வேற போய் பெரிய தீர்த்துட்டோம் இல்லை ஓடுனதுக்கு சரியாயிடும். சும்மா முடியக்கூடாது அது தேவனா தான் இறக்கல். இதே தான் நாங்களும் கற்றுனோம் அப்போ மட்டும் இழிச்சுதா போடுவார் போடு அதுக்கு தான் கமெண்ட்ரி கொடுத்துருக்கு தாட்ஸ் ஒன்றும் கமெண்ட்ரி கொடுத்தா கூட அடுத்த பால் என்ன கடைசி 7 ரன்கள் அடிக்க வேண்டும் என்ற நிலையில் அரவிந்தன் அழகாக ஒரு சிங்கிள் அடித்தார் அது பிரவீன் அவன் கேஸ் கேவலமான கமெண்ட்ரி என்று அருண் சொல்கிறார் அவரும் பண்ண மாட்டார் பண்ண விட மாட்டார் இதை அவர் போடவே மாட்டார் வாய்ஸ் எடுத்துகிட்டு போட்டு விட்டுருவோம் இல்லை வாய்ஸ் எடுத்து போடலாம் எடுக்கலாம் அதான் போடலாம் அவர் அப்படியே வாய்ஸோட தான் போடுறாங்க. இன்ட்ரெஸ்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அவுட் ஆயினோன்னு ஆடுறாரு இவரு அவுட் ஆக மாட்டேங்கிறாரு இதான் அவன் உள்ளே போய் ஒரு ரன் அடிக்கணுமா வந்து அது முன்னாடி 2 பேர் டேய் ஜண்டா போட்டாடா தூக்கிறடா வச்சுட்டு இருக்கான் வாங்கலாமா ஜெய் ஜண்டா ஏன் வேற அரவிந்தன் நாக்கு ஒரு ஜண்டா பாதி பண்ணி பயல இவன்தான் ஆத்துல என் தலைவனை என் தலைவன் ஜெய் ஜண்டா ஜெய்க்கு ஒரு ஜண்டா அப்படிதான் பார்க்குமா அமைதியாக ரெடி என்ன ரெடி பண்ணுற ஜாலியாக இருக்குல்ல ஐயோ ஜெய் ஆடலையே 28 பால் எனக்கு டைட் ஆகிட்டான் அந்த மனுஷன் நான் வந்த புதுசெல்லாம் எனக்கு ஒரு 2 வாரம் ஆனாலும் டயர்டாக இருந்தேன் ஸ்டார்டிங்கில் போட்டது எக்ஸ்ட்ரா 4 ஓவர்லேயே 10 எக்ஸ்ட்ரா சும்மா தானே சொன்னேன் வந்துருச்சுண்ணா ஷார்ட் நல்ல வேலை நீ ஜெயிக்க போட்ட இன்னும் ஒரு ரன் அடிக்கணும்ல 3 ரன் அடிக்கும் அப்படியா
ஜெய்